அண்மைச் செய்தி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் ஸ்டாலின் வருகை தந்துள்ளார். இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், மேலும் விவரங்கள். திமுகவுடைய பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே திமுகவுடைய செயற்குழு கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கிறாங்க. இந்த கூட்டம் மிக முக்கியமான ஒரு கூட்டமாக திமுகவினிடையே பார்க்கப்படக்கூடிய காரணம், திமுகவுடைய கடந்த தேர்தல் தோல்விக்கு பிறகாக திமுக கலாய்வு குழு என்ற குழு அமைத்திருந்தார்கள். அந்த குழு பல்வேறு மாவட்டங்களில் சட்டமன்ற தொகுதி வாரியாக கலாய்வுகள் நடத்தி அதன் அடிப்படையில் பல்வேறு கருத்துக்களை கேட்டறிந்து திமுக தலைவர்களுக்கு அறிக்கையாக சமர்ப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் திமுகவுடைய வளர்ச்சிக்கும் மறுசீரமைப்புக்குமான தேவை ஏற்பட்டிருப்பதால் மறுகட்டமைப்பு செய்வதற்கும் மறுசீரமைப்பு செய்வதற்குமான ஒரு 10 பேர் கொண்ட குழுவை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நியமித்திருந்தார். அந்த குழுவும் தங்களுடைய முதற்கட்ட அறிக்கையை திமுக தலைவரிடம் வழங்கியிருக்கிறது. இந்த சூழலில் பல்வேறு தொகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மாவட்ட செயலர்கள் மீது, தங்களுக்கு பொறுப்பு வகித்த அமைச்சர்கள் மீது, தங்களுக்கு மேலிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று சிலருக்கு பதவிகள் வேண்டும், பொறுப்புகள் சிலருக்கு கூடாது என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களை கட்சியுடைய வளர்ச்சிக்காகவும் கட்சியினுடைய தோல்விக்கான காரணங்களாகவும் எடுத்துரைத்திருக்கக்கூடிய சூழலில் அதன் அடிப்படையில் திமுக தலைவர் ஒரு முடிவெடுக்கக்கூடிய, ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு திமுக தொண்டர்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நிகழ்வு ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக திமுகவிடையே பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு கட்சி சார்ந்த மறுசீரமைப்புகள் தொடர்பான அறிவிப்புகளை திமுக தலைவர் வெளியிடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் திமுகவுடைய அமைப்பு ரீதியாக செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்தும் வருங்காலத்திற்கு தேவையான திட்டமிடல் குறித்துமான செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படவும் அதற்கான ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உட்கட்சி தேர்தல் நடத்தி ஒவ்வொரு பொறுப்புக்குமான பொறுப்பாளர்கள் நியமனம் செய்வது உகந்த முறையாக இருக்கும் என்று திமுக தலைமை கருதுவதாக சொல்லப்படும் நிலையில அது குறித்தான உட்கட்சி தேர்தல் நடத்துவது குறித்தான ஒரு அறிவிப்பு இந்த கூட்டத்தில் வெளியிடப்படுத்தப்படும் சொல்லப்படுகிறது. மேலும் தற்பொழுது 78 மாவட்ட செயலாளர்கள் திமுகவில் இருக்கிறார்கள். அதனுடைய எண்ணிக்கை 110க்கு மேலாக உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று திமுகவில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது திமுகவை நோக்கி பல்வேறு கட்சிகளிலிருந்து திமுகவில் இணைந்திருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட பலர் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான பொறுப்புகள் இதனுடன் வழங்கப்படாமல் இருக்கிறது. அதுபோல் மாற்றுக் கட்சியிலிருந்து திமுக வந்தவர்களுக்கு பொறுப்புகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் மாவட்ட செயலர் பதவிகளில் தற்பொழுது நீண்ட காலமாக ஒருவரே வகிக்கக்கூடிய அந்த தன்மையை மாற்றி தேர்தல் மூலமாக ஜனநாயக அமைப்பு ரீதியாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான ஒரு வழிமுறைகளை இந்த மறுசீரமைப்பு குழு முன்மொழிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பரிந்துரையை ஏற்று அதன் அடிப்படையில் ஒரு மாவட்ட செயலாளர் எத்தனை வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிர்ணயமும், அதே போன்று ஒவ்வொரு அணி ஒவ்வொரு பொறுப்பிலும் இருக்க வேண்டியவர்களுக்கான வயது நிர்ணயம் செய்யக்கூடிய ஆலோசிக்கப்படக்கூடிய அந்த தகவல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போன்று ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தனை காலம் அந்த பதவி காலம் இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு முறை போட்டியிடுவர் திருப்பி அடுத்தடுத்த தேர்தல்களில் போட்டியிடலாமா, அல்லது அவர்கள் எத்தனை முறை ஒரு பதவிக்கான தேர்தலில் போட்டியிட முடியும் என்பது குறித்தெல்லாம் ஒரு திட்டமிட்டு ஒரு வரையறை செய்வதற்கான ஒரு மறுசீரமைப்பு மேற்கொள்வதற்காக இந்த செயற்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் திமுகவுடைய அமைப்பு ரீதியாக செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து விரிவான ஒரு ஆலோசனை மேற்கொள்வதற்காக தான் இந்த கூட்டம் நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் திமுகவினுடைய இளைஞர்கள், மகளிர்களுக்கு அதிகம் வாய்ப்பளித்து மற்றும் மாவட்ட செயலர்கள் பதவிகளில் மாற்றம் கொண்டு வருவது குறித்தான ஒரு ஆலோசனை மேற்கொள்வதற்காகவே இந்த கூட்டம் கூட்டப்படுவதும் சொல்லப்படுகிறது. மேலும் தற்போதைய சூழலில் 70 வயதுக்கு மேற்பட்ட வயது இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட செயலராக இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு திமுக தலைமை வந்திருப்பதாகவும், அதே போன்று ஒவ்வொரு பொறுப்பிலும் குறிப்பாக இளைஞர் அணியில 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாவட்ட பொறுப்புகள் இருக்கக்கூடாது. அதே போன்று சில வயது வரம்புகள் வைத்து ஒவ்வொரு பொறுப்புகளிலும் கிளை பொறுப்பிலிருந்து தலைமை பொறுப்பு வரையிலுமான பொறுப்புகளில் சில வயது வரம்புகள் வைத்து ஒவ்வொரு வயதினருக்குமான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கட்சியில் அவர்களுக்கான பொறுப்புகள் வழங்கும் வகையில் சட்டத்திட்டங்களை மாற்றம் கொண்டு வருவது, அதே போன்று கட்சியினுடைய கட்டமைப்பில் மறுசீரமைப்பு மேற்கொள்வது உள்ளிட்ட மறுசீரமைப்பு பணிகள் தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனை மேற்கொள்வதற்காகவும் இந்த கூட்டம் கூட்டப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் திமுகவில் வயதான மாவட்ட செயலாளர்களை மாற்றிவிட்டு இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பல்வேறு மாவட்டங்களில் முன்னிருந்து வருகிறது. அது மட்டுமின்றி பல மூத்த நிர்வாகிகள் இன்னும் மாவட்ட செயலாளராக இருக்கிறார்கள். அவர்களும் தங்களுக்கு அடுத்த கட்ட பொறுப்பாக மாநில பொறுப்பு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. அப்படியான சூழலில் திமுக நிர்வாக ரீதியாக பல மாற்றங்களை மேற்கொண்டு மாநில பொறுப்புகளை தவிர்த்து
மண்டல அளவில் பொறுப்புகள் உருவாக்குவது தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சில மாவட்டங்களை ஒருங்கிணைத்து அந்த மாவட்டத்திற்கான மண்டல திமுக என்று உருவாக்கி அந்த மண்டலத்திற்கான செயலாளர், அதுக்குரிய அமைப்பாளர்கள் உள்ளிட்டவை எல்லாம் நிறுவுவதற்கான ஒரு கட்சி ரீதியான ஒரு மறுகட்டுமானத்திற்கான ஒரு ஆலோசனையும் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் மூத்த நிர்வாகிகளாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு அடுத்த கட்ட பதவியாக மாநில அளவிலான பொறுப்புக்கு முன்பாக ஒரு மண்டல அளவிலான பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கான ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக நீண்ட காலமாக மாவட்ட செயலராகவே இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கு ஒரு மாநில அளவிலான பொறுப்புகள் வழங்கப்படும் எனவும், அதே நேரத்தில் இளைஞர்கள் நீண்ட காலமாக அடுத்த கட்ட பொறுப்பாக மாவட்ட பொறுப்பு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலர் பொறுப்புக்காக விருப்பக்கூடியவர்களுக்கு அந்த தேர்தல் நடத்துவதன் மூலமாக அவர்கள் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஜனநாயக முறைப்படி அவர்கள் தேர்ந்தெடுப்பதும், தலைமை மூலமாக நியமிக்காமல் நேரடியாக அவர்கள் களத்தில் போட்டியிட்டு தேர்வாகி வருவது உள்ளிட்ட ஒரு ஆரோக்கியமான போக்கில் கட்சியை கொண்டு செல்வதற்கான ஒரு ஆலோசனைகளும் பரிந்துரைகளும் அந்த மறுசீரமைப்பு குழு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படையில் தற்பொழுது அந்த மறுசீரமைப்பு குழு அறிக்கையுடைய சாராம்சங்களை எடுத்து கூறி செயற்குழுவில் அதுக்கான ஒப்புதல் பெறுவதற்கும் அது குறித்தான ஒரு ஆலோசனை விரிவாக மேற்கொள்வதற்குமான ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் நிறைவில் எந்த விவகாரங்கள் குறித்தெல்லாம் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது, அதனுடைய தீர்மானங்கள் என்ன, அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கிற முடிவுகள் என்ன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை திமுக தலைமை வெளியிடும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது.